Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 504 புள்ளிகள் ஏறி 78,493 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 156 புள்ளிகள் ஏறி 24,353 முடிஞ்சிருக்கு. சந்தையில ஏன் இந்த ஏற்றம் அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்களை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு இந்த வாரத்தோட கடைசி நாள். இன்னைக்கு சந்தை வந்துட்டு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. எப்படி இந்த பாசிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுங்க சார். நிச்சயமா சாதாரணமாக வார கடைசி இந்த மாதிரி ஒரு போர் சூழல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது 2 நாள் விடுமுறைங்கும் பொழுது சந்தையில பெரிய ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவாங்க அது வரைக்கும் இருக்க அளவுக்கு. ஸோ ஜென்ரலா ட்ரெண்ட் வந்து டவுன்வர்ட் இருக்கும். ஆனால் அவ்வப்பொழுது இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறத கடந்த 2 மாதங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரிதான் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வந்திருக்கு பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ்ல ஒரு 6 பங்குகள் மட்டும் விலையிறக்க பங்குகள், மற்ற எல்லாமே விலையேற்ற பங்குகள் தான். அதே மாதிரி நீங்க நிப்டி எடுத்துக்கிட்டாலுமே நிப்டிலையுமே பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு விலை அதிகரிச்சு தான் முடிவடைஞ்சிருக்குது. இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா டிக்ளைனை விட அட்வான்ஸ் 3 மடங்கு. 52 வார லோவை தொட்டது 5 பங்குகள், ஆனால் உச்சத்தை தொட்டது 126 பங்குகள். லோயர் சர்க்கியூட் 27, பட் அப்பர் சர்க்கியூட் 144. ஸோ இந்த மாதிரி பிராடர் இண்டெக்ஸும் அதே மாதிரி தான் ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நிப்டி 50 இல்லாமல் நிப்டி 100, 200, 500 எல்லாமே ஏறி இருக்கு. மிட் கேப் ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் ஏறி இருக்கு. அப்கோர்ஸ் எதுவுமே ஒரு சப்ஸ்டான்சியலான ரேலி இல்லை எஃப்எம்சிஜி தவிர. எஃப்எம்சிஜி பெரிய அளவில் அடி வாங்கியிருந்ததுனால அது ஏறி இருக்கு. மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன ஏற்றம். ஐடியில ஒரு சின்ன இறக்கம், அது இறக்கம் சொல்ல முடியாது, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். பட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்றைய நாள் துவக்கமே நேற்று மாலையில் இருந்து இஸ்ரேல் லெபனான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 2வது ஈரானோடு மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்குவோம், ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவோம்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லி இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதாக சந்தை கருதுவதால் இன்னைக்கு அந்த நிப்டி ஒரு 180 புள்ளிகளுக்கு மேல் அதிகரிச்சது அப்படிங்கிறது நடந்தது. தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதிகாலை துவங்கியதிலிருந்து பங்குச்சந்தை துவங்கும் பொழுது ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தாலுமே அதற்கு பிறகு தொடர்ந்து ஏற்றத்துல தான் இருந்தது. ஏற்றத்திலேயே முடிவடைஞ்சிருக்கு பங்குச்சந்தை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. தங்கம் வெள்ளி இம்போர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவை வெளியிட்டு இருக்காங்களே சார். இன்னைக்கு காலையில கூட இந்த ஒரு கவலை இருந்தது. என்ன காரணம்னா, ஏன்னா இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக ஏறிட்டு இருந்த தங்க சார்ந்த பங்குகள் கூட ஒரு இறக்கத்தை சந்தித்ததை பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கம் இறக்குமதி சம்பந்தமான அனுமதி, அந்த அனுமதி இது வரைக்கும் கொடுக்கப்படலை என்ற தகவல் நேற்று சொன்னாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு சொல்லுவோம், டிஜிஎஃப்டின்னு. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் துவக்கத்துல, நிதி ஆண்டினுடைய துவக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் தங்கம் அண்ட் வெள்ளி, தங்கம் மட்டும் அல்லது தங்கம் வெள்ளி மட்டும் இப்படி ஒன்னொன்னும் இறக்குமதி செய்வதற்கு ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் யார் யாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்டையும் மென்ஷன் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் இப்போ கடைசியா போன வருஷம் இஷ்யூ பண்ணது ஏப்ரல்ல. அது மார்ச் 31 வரைக்கும் தான் அந்த டிஜிஎஃப்டி இது வேலிட். சோ இப்ப அதற்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலைங்கிறதுனால கடந்த ஓரிரு வாரங்களாக வந்த தங்கம் கஸ்டம்ஸ்ல கிளியர் ஆகாம இருக்கிறதெல்லாம் செய்திகள் வெளியானதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இது அந்த நிறுவனங்களுடைய பங்குகள்ல தொடர் ஏற்றத்துல இருந்த நிறுவனங்கள் அந்த பங்குகள்ல இறக்கத்தை கொண்டு வந்ததுங்கிறத பார்த்தோம். கல்யாண் ஜுவல்லர்ஸோ, டைட்டன்ஸோ, மற்ற ஜுவல்லரி ஸ்டாக், ஈவன் எம்எம்டிசி இதெல்லாம் திரும்ப அப்புறம் ஏறினதையும் பார்த்தோம். பிக்ஸரா தான் இருந்தது. பட் இது ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசு இது சம்பந்தமான ஒரு 15 வங்கிகளை அலோவ் பண்ணிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளி இம்போர்ட் பண்ணுவதற்கு. 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை. அது பெரிய லிஸ்ட். ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, எஸ் பேங்க், ஆக்சிஸ் வங்கி, இப்படி பல வங்கிகள் இதுல 15 வங்கிகள் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோல்டு மட்டும்னா யூனியன் பேங்க் அண்ட் SBIன்னு ஒரு 2 வங்கிகள் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அக்ஷய திருதியை காரணமாக ஒரு டிமாண்ட் இங்க ரொம்ப, ஏன்னா இது அனுமதிக்கலைன்னா குளோபலி டிமாண்ட் குறையும். இந்தியாவில் விலை அதிகரிக்கலாம், ஸ்டாக் கம்மியா இருக்குதுன்னு. பட் சர்வதேச அளவுல டிமாண்ட் குறையும். இந்தியா ஒரு மேஜர் இம்போர்ட்டர். ஸோ இது இப்போ அனுமதித்திருக்கிறதாக தகவல் இன்னைக்கு இப்போ வெளியாகிருக்கிறது மதியத்திற்கு பின்னர். ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் இது இல்லை. ஏன்னா என்ன ஒரு கவலை இருந்ததுன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு கட்டத்துல 95 கூட தொட்டது முன்பேரவணியத்துல. ஸோ ரொம்ப ஏறிடுமோங்கிற ஒரு பயத்துல சில நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்தது. அந்த கவலையில டாலர் அதிகரிச்சிடும், நிறைய தங்கம் இறக்குமதி பண்ணான்னு சொல்லிட்டு அதனால அனுமதிக்கலையோ அனுமதிக்க மாட்டாங்களோ என்ற ஒரு கவலை சந்தையில் இருந்தது. அது இல்லை, இப்ப அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்னு வங்கிகள் அனுமதித்திருக்கிறார்கள். ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் இனிமே அது தெரிய வரும், பின்னர் பேசலாம். விப்ரோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்களே சார். ஆமா, விப்ரோ நேற்று என்ன அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இருந்தது. அதை தொடர்ந்து இந்த காலாண்டு முடிவுகள் அது பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவா இல்லை, இன்ஃபேக்ட் ஸ்லைட்லி நெகட்டிவ்னு சொல்லலாம். பட்
சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. சந்தை ஓரளவு எதிர்பார்த்தது தான் விப்ரோவை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அதை தாண்டி எதிர்பார்க்கப்பட்டது விப்ரோவினுடைய பைபேக் ப்ரொபோசல். 2023 $440 கிட்ட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அதனுடைய செயல்பாடுகள் மற்ற கார்பரேட் ஆக்ஷன் டிவிடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா அது $200 கீழே வணிகமாகி கொண்டிருந்தது. போன வாரம்லாம் 195 அந்த லெவல்ல இருந்தது. ஏறி நேற்று $210 தாண்டி வணிகம் நடந்தது. இந்த எதிர்பார்க்கல. இந்த போர்ட் மீட்டிங்ல அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, பங்கு ஒன்றின் திரும்பி வாங்குற விலை வந்து $250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிவித்த பிறகு அந்த காலாண்டு முடிவுகளை ஒட்டி பங்குனுடைய விலை சந்தையில வந்து இறங்கியது 205க்கு கீழே வந்ததுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வாங்குறாங்க ஒருத்தர் அல்லது ஏற்கனவே வைத்திருக்கார்கள் என்றால் அவங்களுக்கு அந்த $250 கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா எல்லா பங்குகளுக்கும் கிடைக்காது. ஏன்னா அவர்கள் வாங்க போறதா சொல்லி இருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதற்கு அலோகேட் பண்ணிருக்கிறது 60 கோடி பங்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபேக் ஆஃபர் $2 மதிப்புள்ள பங்குகள் அதைத்தான் வாங்க போறாங்க. அது கிட்டத்தட்ட 5.7% அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த பங்குகள்ல 5.7% அவர்கள் வந்து பைபேக் பண்ண போறாங்க. இதுதான் அதனுடைய அளவு. அதுக்கு மேல ஆஃபர் வந்து 10% எல்லாரும் நம்ம ஆஃபர் பண்ணோம்னா அதுல பாதியை தான் எடுத்துக்குவாங்க. 20% ஆஃபர் ஆனா அதுல 4 1 பங்கு தான் எடுத்துக்குவாங்க. இப்படித்தான் வரும். இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா இதுல வந்து ப்ரொமோட்டரும் பங்கு பெறலாம். அப்படி ஒரு லாஸ்ட் டைம் வந்தப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து பங்கு பெற்றார்கள். அப்ப ப்ரொமோட்டர்ஸ் 73% கிட்ட இருக்கு. அப்ப ப்ரொமோட்டர்ஸும் பங்கு பெறுகிறார்கள் இந்த பைபேக்லன்னா அப்ப நம்ம பொதுமக்களுடைய பங்கு எவ்வளவு தூரம் ஒப்புதல் பெறுங்கிறது அதுக்கு தக்க அந்த பெர்சன்டேஜ் சதவீத கணக்குக்கு தக்க அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து விப்ரோ வந்து போனஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தது ஒரு காலம். அதற்கு பிறகு பைபேக் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்பொழுது 2016 வந்து ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க $625 பங்கு ஒன்றின் விலைன்னு. 2017 வந்து $320 அப்படின்னு. அதற்கு பிறகு 2019 மீண்டும் ஒரு $325 அனௌன்ஸ் பண்ணாங்க. 2020 வந்து $400, 2023 $445, இப்ப $250. அப்கோர்ஸ் இதுக்கு நடுவில் போனஸ், நடுவில் வந்து பங்கு பிரிப்பு, டிவிடெண்ட் இதெல்லாம் வந்திருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொடர்ந்து வந்து நிறுவனம் வந்து ரொக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல மேலும் விரிவாக்க பணிகளோ வேற எதுவும் இல்லைங்கிறப்ப அதை வந்து இந்த முதலீட்டு பணத்தை பங்குதாரருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அவர்கள் கொடுக்குறாங்க. பட் மற்றபடி ரிசல்ட் வந்து நிகர லாபம் பாத்தீங்கன்னா 4ஆம் காலாண்டுல மார்ச் மாதம் முடிவடைந்த காலாண்டுல 2% இறங்கி இருக்கு. நிகர லாபம் 3570 கோடியாக போன வருஷம் இதே காலகட்டத்தில் இருந்தது. இப்ப 3502 கோடியா குறைஞ்சிருக்கு. அதனால சீக்வன்ஷியல் பேசிஸ் பாத்தீங்கன்னா வந்து அது வேற மாதிரி. அது வந்து 12% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா டிசம்பர்ல பார்த்தா 3119 கோடியா இருந்தது. இப்ப 3502 கோடி. பட் சீக்வன்ஷியலா பார்க்க முடியாது. இது வந்து போன வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதே காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கிறதுனால சந்தையில் அதனுடைய தாக்கம் இருப்பதை நேச்சுரலி பார்க்க முடிகிறது. இந்த பைபேக் காரணமாக விலை ஏறுமா அப்படின்னா இன்னைக்கு அது இந்த தகவல் வந்த பிறகும் அதுல பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை. சார் பொதுவா பைபேக்னா என்ன, பைபேக்குக்கும் போனஸ்க்கு என்ன வித்தியாசம் சார், என்ன பிளஸ் அண்ட் மைனஸுங்க சார்? இல்ல போனஸும் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏன்னா போனஸ் வந்து இருக்க இதை கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்க ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் 2 பங்காவோ 3 பங்காவோ பிரிச்சு கொடுக்கும்போது மாறும். போனஸ்ல வந்து இருக்க ரிசர்வ்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி அதுக்கு ஈடாக பங்குகள் கொடுப்பாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிறது வந்து $10 முகமதிப்புள்ள பங்கு $5 முகமதிப்புள்ள பங்கா 2ஆவோ அல்லது $2 முகமதிப்புள்ள பங்குகளாக 5 பங்குகளாகவோ அல்லது $1 முகமதிப்புள்ள பங்காக 10 பங்குகளாகவோ பிரித்து கொடுக்கிறது. அதே $2 முகமதிப்புள்ள பங்கு $1 முகமதிப்புள்ளதாகவும் பிரிச்சு கொடுக்கலாம். இது பங்கு பிரிப்பு. மூன்றாவது பைபேக். பைபேக்ங்கிறது வந்து பங்கு கொடுக்கறது இல்லை, பங்கு வாங்குறது. நிறுவனமே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய உபரி பணம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அந்த பணத்தை கொடுத்து அந்த பங்குகளை வாங்கி அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 100 பங்குகள் இருந்ததுன்னா அதுல ஒரு 5 பங்கு வாங்கினதுக்கு பிறகு அந்த நிறுவனத்துடைய பங்கு முதலே இன்னைக்கு 95 பங்கு தான். ஆக அந்த நிறுவனம் முன்னால $100 லாபம் ஈட்டுனா 100 பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். 100 பங்குகளுக்கு பங்கு ஒன்றுக்கு $1 வீதம். இப்ப 95 பங்குகளுக்கு பிரிச்சு கொடுத்தா போதும். அதே $100 ஈட்டும் பொழுது. ஸோ இந்த பங்கு வாங்கியதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப போனஸ்லயும் ஸ்டாக் ஸ்பிளிட்லயும் ஏர்னிங் பர் ஷேருங்கிறது வேற மாதிரி மாறும். அதாவது ஏர்னிங் பர் ஷேருங்கிறது குறையும் பாதிக்கு பாதி. அதாவது எவ்வளவு கொடுக்குறாலும் அந்த ரேஷியோக்கு தக்க குறையும். லாபம் கான்ஸ்டன்டா இருந்தா லாபம் அதிகரிக்கும், குறைஞ்சா குறையுங்கிறது வேற. கான்ஸ்டன்டா இருந்தா குறையும். போனஸ் கொடுப்பதற்கு முன்பு எவ்வளவு இருந்ததோ அதை விட குறையும் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்கறது. ஆனால் பைபேக் எப்படின்னா பைபேக் பண்ணிய பிறகு லாபம் கான்ஸ்டன்டா போன வருஷம் இருக்க லாபம் இந்த வருஷம் இருந்துச்சுன்னா பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை குறைவு, பங்கு எண்ணிக்கை குறைவுங்கிற பொழுது பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் இபிஎஸ்ங்கிறது கூடும். அதுதான் இதுல நம்ம ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரி, இது Q4 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஏதாவது Q4 ரிசல்ட்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கா சார்? நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ்ல இருந்து மாஸ்டெக்ல இருந்து எல்லாம் வந்திருக்கு. மாஸ்டெக்னுடைய இது முடிவுகள் வந்துருச்சு. நிகர லாபம் 23% கிட்ட அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது 106 கோடி. அதே மாதிரி பஜாஜ் கன்சியூமர் கேர் அவர்களுடைய லாபம் 2 மடங்கு ஆகியிருக்கிறது, 63 கோடி. அது மாதிரி ஏஞ்சல் ஒன் ஷேர்ஸ் அதனுடைய நிகர லாபம் 19% குவார்டர் ஆன் குவார்டர் அதிகரிச்சிருக்கு. வாரி ரினியூவபிள் எனர்ஜி அவர்களுடைய லாபமும் 66% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. இந்த மாதிரி ஒப்பீடுகள் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் முக்கியமான முடிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த வாரத்துல தான் வருது. நாளைக்கே முக்கியமான சில முடிவுகள். நாளைக்கு HDFC வங்கி, ICICI வங்கி, எஸ் வங்கி, இந்த 3 முடிவுகள் முக்கியமான முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பல முடிவுகள் HCL Tech எல்லாம் வர இருக்கு, நெஸ்லே இந்தியா இதெல்லாம் வர இருக்கிறது. அதெல்லாம் வர நம்ம அதை பத்தி பேசுவோம். இந்த வரக்கூடிய நாட்களில் சந்தையினுடைய போக்கை ஒரு பக்கம் அது சம்பந்தப்பட்டது, கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்டது, ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் இருந்தாலும் தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கை இந்த காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இது வரைக்கும் ஒரு மிக்சட் பேக்கா தான் வந்திருக்கு. சில நிறுவனங்கள் லாபம் பரவாயில்ல, சில நிறுவனங்கள் ஆனால் முக்கியமான முடிவுகள் இனிமேல் தான் வரப்போகுதுங்கிறதுனால அடுத்த வாரம் அதற்கு அடுத்த வாரம் மிக முக்கியமான வாரமாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலேயே அமெரிக்கால இருந்து பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சு. லெபனான் இஸ்ரேல் சீஸ்ஃபயர், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதனால க்ரூட் பிரைஸ்ல ஏதாவது மாற்றம் நடந்துச்சாங்க சார்? தங்கம் வெள்ளியில ஏதாவது மாற்றம் இருக்குங்களா சார்? நிச்சயமா கச்சா எண்ணெயுடைய விலை 3% மேல இறங்கி இருக்கு. திரும்பவும் $91 வந்துருச்சு. WTI க்ரூடு, பிரெண்ட் 96 கிட்ட. அதே மாதிரி கேசோலின், ஹீட்டிங் ஆயில் 5% இறங்கிருச்சு. அதுதான் முதல்ல ஏறினதை நம்ம பேசணும் போன வாரம். அதெல்லாம் இறங்கி இருக்கு. தங்கத்தினுடைய விலை பக்கப்பாட்டு நகரத்தில் இருக்கு. வெள்ளியினுடைய விலை மட்டும் 1% ஏறி $79 கிட்ட இருக்கு. பட் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அல்லது இன்னும் ஒரு மாசமா பார்த்தோம்னா காப்பரோட விலை கணிசமாக ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 7-8% கிட்ட இந்த ஒரு மாசத்துக்குள்ள காப்பரோட விலை மட்டும் ஏறி இருக்கு. பட் மெல்ல மெல்ல அதிகரிச்சிருக்கு. பையிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம சைனாவிலிருந்து வாங்குவது அதிகரிச்சிருப்பதா சொல்லப்படுகிறது. உள்ளூர் சந்தையிலுமே இன்னைக்கு காப்பர், ஜிங்க், சில்வர் 3 ஒரு சின்ன ஏற்றத்துல, தங்கம், கச்சா எண்ணெய் இறக்கத்துல. இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெய் 4.5% இறக்கத்துல தான் இன்னைக்கு MCXல முன்பேர வணிகத்துல வணிகம் நடந்திருக்கு. கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரெக்கவரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரூபாயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மீண்டும் $93 கீழே வந்திருக்கு. தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்தில் நடப்பு மாதம் ஏப்ரல் 28 முதல் வரக்கூடிய ஒப்பந்தம் பார்த்தா 30 பைசா இறங்கி இருக்கு, $93. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் அது பாத்தீங்கன்னா 56 பைசா இறங்கி இருக்கு, 125.81, 126க்கு மேல இருந்தது, இப்ப இறங்கி இருக்கு. யூரோவுமே 30 பைசா இறங்கி இருக்கு, 110க்கு மேல இருந்தது, இப்ப 109.75. ஜாப்பனீஸ் யென் 42 பைசா இறங்கி இருக்கு, 58.56. ஸோ ரூபாய் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத தான் இது காட்டுகிறது. நம்ம தொடர்ந்து இனி இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு, வங்கிகளுடைய வைப்பு நிதி குறித்த வளர்ச்சி குறித்த தகவல்கள் எல்லாம் வர இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம விவாதிப்போம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றிமா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.